எனக்கு அருமையான தேவ ஜனமே, விசுவாசிகளே, போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம், அளவுக்கு அதிகமான காரியங்களிலே நீங்கள் உங்கள் மனதை வைக்க வேண்டாம். ஆமென். உங்கள் ஐடென்டிட்டி, உங்கள் ஆளத்துவம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஏசப்பா தான் என் அடையாளம், ஏசப்பா இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அது நம்ம அடையாளமாக இருக்கணும். ஜெபம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. கர்த்தருடைய தேடுதல் வீடு இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இதுக்கு ஆப்போசிட்டாக நான் சொல்லட்டுமா? பணம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நகை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. சொத்து சுகம் இல்லாமல் என்னால். தப்பு கிடையாது, நான் இதை தப்புன்னு சொல்ல. ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், அந்த நாயோடைய விலை 3 லட்சம், அதுக்கு மாத செலவு 30,000 to 40,000, ஏசி இல்லாமல் அது உயிர் வாழாது, எங்களோடு எங்கள் பெட்டில் தான் படுக்கும். இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் இதே பிளாட்ஃபார்ம், சென்னையில் தான் நான் சொல்கிறேன் நடக்குது, இதே பிளாட்ஃபார்மில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடுக்கு வழி இல்லாமல், காலையில் நாங்கள் ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு வந்தோம், வீட்டுக்கு 1:30 மணிக்கு வரும், உச்சி வெயில், ஒரு வயசான கிழவர், நான் நின்றுட்டுருக்கேன், ஐயா ஒரு 10 ரூபாய் இருக்குமான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வயசு எப்படியோ 65க்கு மேலே இருக்கு. எது கேட்குறாரோ என்னன்னு தெரியல. ஒரு 10 ரூபாய் இருந்தால் கஷ்டம். 10 ரூபாய் இல்லாமல் கூட என்ன பண்ணுறாங்க, அவரை பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியலனா, நல்ல பேண்ட் ஷர்ட், கொஞ்சம் அழுக்காக இருக்கிறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றால். இப்போ ஸ்லிப்பர் எல்லாம் போட்டிருக்கா, கையில் ஒரு பேக் வச்சுருக்கிறார். அவருடைய சூழ்நிலை என்னன்னு தெரியல. 10 ரூபாய் இல்லாமல் கூட ஜனங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்கங்க. அவர் பார்த்தா பிச்சைக்காரர் மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ஆண்டோடைய பிள்ளைகளே, பாபிலோனின் ஆவியில் இன்னொரு ஆவி என்னென்னா, வேணும் வேணும், நிறைய வேணும், நிறைய சேர்த்து வைக்கணும். தப்பு கிடையாது.